ருசி கண்டுக்கிட்டான், ருசி கண்ட போனா விடாது. இது அப்பப்போ வேணும்னே வம்பளுக்கும். இது பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரே வழி இதை வீட்டுல சொல்லிடு, அவ்வளவுதான். தங்கச்சி ஒளிஞ்சியா எல்லாருமே சொல்றாங்க. அவன்கிட்ட யாருமே இல்ல, அவன் ஒரு தனி மரம். அவனை என்ன வேணா பண்ணிடுங்க, இங்க வேணுமா கம்ப்ளைண்ட் கொடுங்க, எங்களை யாருமே இழுக்காதீங்க, நாங்க யாருமே அவன் பக்கம் வர மாட்டோம், நீங்க என்ன வேணுமா பண்ணிடுங்கன்னு. அதனாலதான் அவனுக்கு வந்து கேட்கறதுக்கு எவனும் இல்லன்ட்டு. ஆமா, அவன் வந்து கிட்டத்தட்ட 36, 37 வயசு ஆகுது. கல்யாணம் முடியல, எதுவுமே முடியல. அவனுக்கு வந்து இலக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த இதுதான் மேட்டூர்காரனால 1 நம்பர் ஃப்ராடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது மேட்டர் இல்ல. இல்ல நான் மட்டும் யாருன்னு சரி பேசுறதுல அதிகமா நான் அவனுக்கு சண்டை. நான் இந்த ஒரு இதுலயே அப்படியே பின் வாங்கிடுறேன். ஏன்னா இப்ப உனக்கு ப்ரெஷர் ஓவரா வருது உன இதுல. நான் இன்னும் கையில கண்ணுல மாட்டல. கண்ணுல மாட்டினா நான் பிடிச்சி ஏறிடலாம். பிரச்சனை இல்ல, அவன் தூக்கி இந்த ஜெயில போட்டுடலாம். போன் பண்ணிட்டு டே உங்க விஜி பேரையும் சத்யாக்கா பேரு சொல்லுங்க. அந்த மாதிரிதான் வந்து நீ என் நண்பன், நியாயத்தை பேசுற, கரெக்டா பேசுற, அதனால நீ என்ன என்ன வேணாலும் பேசு, நான் ஏத்துக்குவேன். நீ பேசுனா ஏத்துக்குவோம். நியாயத்தை பேசுற ஆளு.